தியாஸ் இன்ஃபோ சேனல் நேர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் பார்க்க போறோம். என்ன பாத்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் என்ன? ஏற்கனவே புதிய ரேஷன் கார்டை குறித்து நிறைய நீங்க சேனல்ல பார்த்துருக்கலாம். ஆனா இதற்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய வழிமுறைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. நாம புதிய வழிமுறைகளை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். 2026ல நிறைய விதிமுறைகள் மாற்றப்பட்டிருக்கு. சோ நீங்க ஒரு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சீங்கன்னா, நாம சொல்ற தகவலின்படி நீங்க விண்ணப்பிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ரேஷன் கார்டு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னா 180% நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லிவிடும். அது மட்டும் கிடையாது, நீங்க பேர் நீக்கம் தொடர்பாகவும் பேர் சேர்த்தல் தொடர்பாகவும் உள்ள தகவலை எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. அப்பதான் அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போவோம். தியா இன்ஃபோ சேனல் நேர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள். அதாவது நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஸோ அதனுடைய வழிமுறைகள் வேற. இப்போ புதிய கார்டு விண்ணப்பிப்பதற்கு நிறைய ரூல்ஸ் வந்துருச்சு. அதை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, பேர் நீக்கணும். ஃபர்ஸ்ட் பேர் நீக்கினா தான் புதிய கார்டு விண்ணப்பிக்க முடியும். ஸோ பேர் நீக்குவதற்கு நிறைய விதிமுறைகள் மாறிடுச்சு. ஸோ அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நீங்கள் பேர் சேர்ப்பது. நீங்கள் குழந்தையுடைய பேர் யாராவது சேர்க்கணும், இல்லை யாருடைய தாய் தகப்பனாரோ கணவரோ மனைவி உங்கள் பேரை சேர்க்கணும்னா அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே 2026ல புதிய விதிகளின்படி நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? இந்த விதிகளை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கார்டு விண்ணப்பிக்க முடியும், பேர் நீக்க முடியும், பேர் சேர்க்க முடியும். அது மட்டும் கிடையாது, புதிய நகம் கார்டு விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் நம்ம சொல்ல போகிறோம். அது மட்டும் கிடையாது, ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகளை குறித்து குறைகள், அதாவது உங்கள் கடையாக இருக்கலாம், உங்கள் பொருட்கள் தரம் குறைவாக இருக்கலாம், இந்த மாதிரி சில குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சரி செய்யலாம், அதற்கு எங்கே புகார் அளிக்கலாம், அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா புதிய கார்டு விண்ணப்பிச்சிருக்கிறவங்களும் இனிமேல் விண்ணப்பிக்க போகிறவங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய விண்ணப்பங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா கட்டாயம் நிராகரிக்கப்படும். ஏன்னா பழைய மெத்தட்லேயே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பழைய மெத்தட்லாம் இப்போ கிடையாது, நிறைய ரூல்ஸ் மாறிடுச்சு. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேர் நீக்கம். ஏன்னா பேர் நீக்கினா தான் புதிய கார்டு நம்ம விண்ணப்பிக்க முடியும். ஏற்கனவே கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இந்த ஃபேமிலியாக தான் அடுத்த கார்டு நீங்கள் அதாவது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் புதிய கார்டு விண்ணப்பிக்க போவீங்க. ஸோ சிங்கிளாக இருந்தால் விண்ணப்பிக்க முடியாது. சரிங்களா? அப்போ நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் வைக்க வேண்டும். சரிங்களா? இப்படிலாம் வச்சு நீங்கள் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவங்கவுங்க தனித்தனி கார்டில் நீங்கள் உங்களுடைய பேரை நீக்க வேண்டும். நீக்கினா தான் அடுத்த கார்டுக்கு போக முடியும். ஸோ நீக்குவதற்கு என்னெல்லாம் ஆவணம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணாக இருந்தால் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா அவருடைய ஆதார் கார்டு, அடுத்து அவங்களுடைய திருமண சான்று அல்லது திருமண பத்திரிகை. ஸோ இதில் 2 ஆவணங்களையும் சேர்த்து வைக்க வேண்டும். சேர்த்து தான் நீங்கள் உங்களுடைய அந்த பெண்ணாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய குடும்ப கார்டில் எந்த கார்டில் இருக்கோ அந்த ஃபோன் நம்பருக்கு டிஎன்பிடிஎஸ் அதில் நீங்கள் உள்ள அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா லாகின் பண்ணி உங்களுடைய பேரை நீக்க வேண்டும். அதில் காரணம் புதிய கார்டு விண்ணப்பத்துக்கான என்னுடைய பேர் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காரணம் கொடுக்கணும். கொடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அதாவது ஆதார் கார்டு, திருமண சான்றிதழ் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பேர் நீக்கப்படும். இது பெண்களுக்கு. சரிங்களா? ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதிய கார்டு விண்ணப்பிக்க போறீங்க, அதற்காக உங்கள் குடும்ப கார்டில் நீங்கள் பேர் நீக்கிறீங்கன்னா சேம் மெத்தட் தான். இந்த டிஎம்பிஎஸ்ல போயிட்டு லாகின் பயனாளர் உள்நுழையீடு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய அந்த ரேஷன் கார்டுக்கு எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அதை கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உள்ள பேர் நீக்கம் சொல்லி சைடில் காலம் வரும். ஸோ அந்த காலத்துக்குள்ள நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பேரை நீக்கலாம். சரிங்களா? நீக்குவதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, திருமண சான்றிதழ் அல்லது திருமண பத்திரிகை. சரிங்களா? அடுத்து அடிஷனலாக ஒரு டாக்குமெண்ட் வைக்க வேண்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு மட்டும் வச்சா போதும். அடுத்து என்ன சொன்னாங்கன்னா திருமண சான்றிதழ் வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ 2 டாக்குமெண்ட் வச்சுருந்தாங்க. இப்போ 3வது ஒரு டாக்குமெண்ட் தேவை. என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதிய கார்டு விண்ணப்பிக்கிறீங்க. ஸோ அது ஒரு புது வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு வாடகை வீடாக இருக்கலாம். ஸோ வேற ஒரு புது நம்பருக்கு தான் நீங்கள் கார்டு விண்ணப்பிக்கிறீங்க. அப்போ அந்த நம்பருக்கான ஆதாரம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது வீட்டு வரி ரசீது, இல்லைன்னா வாடகை ஒப்பந்தம். சரிங்களா? அக்ரிமெண்ட், லீஸ் அக்ரிமெண்ட். ஸோ இதை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சேர்த்து இந்த ஆணாக இருந்தால் நீங்கள் 3 டாக்குமெண்ட் வைக்க வேண்டும். இதை வச்சா மட்டும்தான் உங்களுடைய பேர் நீக்கப்படும். இல்லைன்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். சரிங்களா? உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் விண்ணப்பிச்சீங்கன்னா அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தருவாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு வாரத்துக்குள்ள சீக்கிரமாக நீக்கிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் உங்களை நீக்கலைன்னா என்ன காரணத்துக்கு நீக்கலாம் அப்படிங்கிறது அவங்க தகவல் சொல்லுவாங்க. சரிங்களா? உங்கள் அப்ளிகேஷன் அடிச்சு உங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய ஆவணங்கள்லாம் நீங்கள் தெளிவாக வச்சிட்டீங்கன்னா கட்டாயம் நீக்கிடுவாங்க, ரிஜெக்டே ஆகாது. சரிங்களா? அடுத்து இப்போ பேர் நீக்கியாச்சு, கணவரும் மனைவியோட பேர் நீக்கப்பட்டது. அடுத்து நம்ம என்ன செய்யணும், புதிய கார்டு விண்ணப்பிக்க போகிறோம். ஸோ புதிய கார்டு விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல்ல நம்ம பேரை நீக்கும் போது இதற்கு முன்னாடி பேர் நீக்கினாலே நீங்கள் புதிய கார்டு விண்ணப்பிச்சிடலாம். சரிங்களா? மறுநாள் இல்லை, அன்றைய தினமே பேர் நீக்கப்பட்ட அன்றைய தினமே நீங்கள் புதிய கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம், உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இந்த 2026 நிறைய விதிமுறைகள் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா,
உங்களுடைய பேர் நீக்கியாச்சுன்னா 25 நாளுக்கு அப்புறம் தான் நீங்க புதிய கார்டு விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? இதை நல்லா தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க பேர் செய்யப்பட்டதுல இருந்து குறைந்தது 25 நாள், அதாவது 1 மாத காலம் நீங்க வெயிட் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பேர் வந்து அந்த சர்வர்ல இருந்து நீக்கப்படும். சரிங்களா? பேர் நீக்கியாச்சுன்னு சொல்லி நீக்கல் சர்டிபிகேட் கூட நீங்க ஆன்லைன்ல எடுத்துடலாம். உங்க ரேஷன் கார்டுல இருந்து நீங்க ரேஷன் கார்டுல போய் செக் பண்ணாலுமே உங்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கும். ஆனா நீக்கப்பட்டதுல இருந்து 1 மாசம் ஆகணும். நீங்க அதற்கிடையில் நீங்க வந்து புதிய கார்டு விண்ணப்பிச்சீங்கன்னா கடைசியில வந்து சப்மிட் பட்டன் கொடுக்கும்போது உங்களுடைய கார்டு வந்து ஏற்கனவே ஒரு குடும்ப அட்டையில இணைக்கப்பட்டதுன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்ப என்ன காரணம்னா உங்களுடைய பேர் நீக்கல் தான் அதனுடைய அர்த்தம். ஆனா உங்க பேர் நீங்கி சர்டிபிகேட்லாம் வந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி தான் காமிக்கும். என்னன்னா இப்போ 1 மாச காலம் வந்து இடைவெளி விட்டுருக்காங்க. இந்த 1 மாச காலத்துக்கு அப்புறம் தான் வந்து நீங்க வந்து புதிய கார்டு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமே வந்து நீங்க பேர் நீக்குவதற்கு முன்னாடி எல்லாம் ஆயத்தமாயிருங்க. மெயினா வந்து நீங்க புதிய கார்டு விண்ணப்பிக்கிறீங்கன்னா இதற்கு முன்னாடி இந்த பேர் நீக்குவதற்கு முன்னாடி ஒரு வேலை செய்ய வேண்டும். சரிங்களா? இந்த வேலையை நீங்க செய்தால் மட்டும்தான் கட்டாயம் வந்து உங்களுடைய புதிய கார்டு விண்ணப்பிக்க முடியும். இதற்கு முன்னாடி அப்படி கிடையாது. இப்போ வந்து புதிய விதிமுறைகள் அப்படிதான் இருக்கு. ஏன்னா எரிவாயு கனெக்ஷன், அதாவது புதிய கேஸ் கனெக்ஷன் நீங்க கட்டாயம் வாங்கியிருக்க வேண்டும். கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இந்த 2 பேர்ல யார் பேர்லயாவது கேஸ் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் புதிய கார்டுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா 2025க்கு முன்னாடி வந்து விண்ணப்பிச்சவங்களுக்கெல்லாம் வந்து கார்டு ஓகே ஆயிடுச்சு. ஆனால் 2026ல வந்து விண்ணப்பிச்ச நிறைய பேருக்கு வந்து நிராகரிக்கப்பட்டது. என்னன்னு கேட்டா எரிவாயு கனெக்ஷனுக்கான விவரங்கள் கொடுக்கப்படல சொல்லி உங்க விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ நீங்க பேர் நீக்கிட்டீங்கன்னா ஒரு கேஸ் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து ரேஷன் அதாவது உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தரமாட்டாங்க. ஏதாவது கார்டு இருந்தால் தான் தருவாங்க. ஸோ கரெக்டாக ரேஷன் கார்டு கேஸ் கனெக்ஷன் வாங்கும்போது கேட்பாங்க. ஸோ நீங்க பேர் வந்து நீக்குவதற்கு முன்னாடி என்ன செய்றீங்கன்னா கணவனோ மனைவியோ அவங்க பேர்ல வந்து நீங்க ஒரு புதிய கேஸ் கனெக்ஷன் வாங்கி கொள்ளுங்க. வாங்கி கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்க புதிய கார்டு விண்ணப்பிச்சு பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா பேர் நீக்கினதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். புதிய கார்டு நீங்க பிரைவேட்ல போய் தான் வாங்க வேண்டியிருக்கும். சரிங்களா? அதுக்கு அதிகப்படியான காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அதனால இந்த ஆவணங்களை நீங்க கட்டாயம் சரி செய்து கொள்ளுங்க. ஏன்னா ரேஷன் கார்டுக்கு மெயினா வந்து எரிவாயு கனெக்ஷனுக்கான ஃபர்ஸ்டே வந்து சிலிண்டர் கனெக்ஷன் வாங்கி கொள்ளுங்க. அதுவும் கணவனோ மனைவி யார் பேர வாங்கி கொள்ளுங்க. வாங்கி கொண்டதுக்கு அப்புறம் பேரை நீக்கி கொள்ளுங்க. நீக்கினதுக்கு அப்புறம் புதிய விண்ணப்பம் விண்ணப்பிங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க புதிய விண்ணப்பம் விண்ணப்பிக்கிறீங்க. ஸோ அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்ப்போம். கணவன் மனைவி ஆண் பெண்ணுக்கான ஆதார் கார்டு, அடுத்து குடும்ப தலைவர் யாரு, இந்த 2 பேர்ல குடும்ப தலைவர் யாரோ அவங்களுடைய புகைப்படம். சரிங்களா? அடுத்து நீங்க வீடு வந்து சொந்த வீடா வாடகை வீடா, சொந்த வீடா இருந்தா வீட்டு வரி ரசீது, வாடகை வீடா இருந்தா அக்ரிமெண்ட். சரிங்களா? வாடகை ஒப்பந்தம். இதே வந்து தகப்பனோ இல்ல மாமனாரோ இல்ல குடும்ப உறவுகள்ல அந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து வாடகைக்கு இல்ல, நான் என்னுடைய சொந்த வீடு தான், அதை என்னுடைய அப்பா பேர்ல இருக்கு, என்னோட அம்மா பேர்ல இருக்கு, என் அண்ணன் பேர்ல இருக்கு. ஸோ நான் வந்து வாடகை கொடுக்கல, என் சொந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னாலுமே அதுக்கு நீங்கன்னா சம்மத பத்திரம் பண்ணுங்க. அதாவது யார் பேர்ல இருக்கு, இப்போ தாய் தகப்பனாருடைய பேர்ல அந்த வீடு இருந்துச்சுன்னா நீங்க வந்து வீட்டு வரி ரசீது வைத்துக் கொள்ளலாம். வச்சுட்டு அடிஷனல் என்ன பண்ணா சம்மத பத்திரம், அதாவது அவங்க இருந்து நீங்க வந்து சம்மதம் தெரிவிக்கணும். அவங்க வந்து இந்த வீட்டு நம்பருக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறது எனக்கு எந்த பிரச்சனைன்னு சொல்லி அவங்க எழுதி தருவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டையும் சேர்த்து வைக்க வேண்டும். சரிங்களா? இது அடுத்தபடியாக எரிவாயு கனெக்ஷனுக்கான விவரங்களை நீங்க பதிவு செய்ய வேண்டும். இதெல்லாம் பதிவு செய்தால் தான் புதிய விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ ஏற்கனவே வந்து புதிய ரேஷன் கார்டு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், பழைய வீடியோ. ஸோ அதில் நம்ம சொல்ல தகவலாம் அதிகமாக இருக்காது. இருந்தாலும் அதை பார்க்காதவரை பார்த்துக்கொள்ளுங்க. அதில் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா பேர் சேர்த்தல். ஸோ புதிய கார்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து கணவன் மனைவி கொடுத்துருவாங்க. பிள்ளைகளோட பேர் சேர்க்கிறதா இருந்தால் என்னன்னா ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை. இதற்கு முன்னாடி ஆதார் கார்டு மட்டும் போதும் பேர் சேர்ப்பதற்கு. ஆனால் இப்போ ஆதார் கார்டு மட்டும் கிடையாது, பிறந்த சர்டிஃபிகேட்டும் கட்டாயம் வச்சா மட்டும்தான் பேர் சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க பேர் சேர்த்துட்டீங்க, அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வச்சு பேர் சேர்த்த எல்லாருக்குமே வந்து ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய பேர் நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த பேர் தன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடுச்சு. நீங்க வந்து ஆதார் கார்டு கொடுத்தா தான் அந்த பேர் வந்து அப்டேட் ஆகும். ஏன்னா இப்போ ஆதார் கார்டை வச்சு கைரேகை வைக்க வேண்டியிருக்கும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சால் மட்டும்தான் குடிமை பொருளில் வந்து உங்களுடைய பேர் லிஸ்ட்டில் வரும். இப்போ வந்து குழந்தையுடைய ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் பேர் சேர்த்து கொள்ளலாம். மற்றவர்களாக இருந்தால் அதற்கான ஆவணம், அதாவது கணவன் வந்து கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இவங்க வந்து மாமனாரோட வீட்லேயோ இல்லை மாமியார் வீட்லேயோ போய் சேர போகிறாங்க அப்படின்னா அதற்கான ஆவணம், நீங்கள் கல்யாணம் முடிச்சதுக்கான டாக்குமெண்ட்டு, பேர் நீக்கம் செய்யப்பட்ட அந்த நீக்கல் சர்டிஃபிகேட்டை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து திருமண சான்றிதழ்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து பேர் சேர்க்க வேண்டும். சரிங்களா? இது இல்லை ஏதாவது ஒன்று குறைவாக இருந்தாலும் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஸோ பேர் சேர்த்தல், நீக்கல், புதிய கார்டு அதுக்கான எல்லா டீட்டெயிலையும் பார்த்தாச்சு. இதன்படியாக நீங்கள் விண்ணப்பங்கள் விண்ணப்பிச்சாதான் உங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா எல்லாமே நிராகரிக்கப்படும். சரிங்களா? அடுத்தது என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நகல் கார்டு. ஸோ நகல் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதற்கு முன்னாடி வந்து நகல் கார்டுக்கு வந்து செல்லான் கட்டணும், அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயிலாக என்ட்ரி பண்ணணும், அதுக்கடுத்து சப்மிட் பண்ணால் தான் நீங்கள்
உங்க நகல் கார்டுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ அப்படின்னா நீங்க பேமெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்கா வந்து சிம்பிளா 2-3 காலம் தான் வரும். ஸோ அந்த காலத்தை நீங்க ஃபில் பண்ணாலே உங்களுடைய விண்ணப்பங்கள் டக்குன்னு சப்மிட் ஆயிடும். சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய கார்டு என்னைக்கு வரும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஆகும். 40 நாள் வந்து குறைஞ்சது ஒரு 3 மாசம் வரைக்கும் ஆகும். சரிங்களா? உடனே கார்டு நீங்க விண்ணப்பிச்சோடே மறுநாளே வராது. நீங்க இதுக்கு முன்னாடி வந்து நாங்க ஆபீஸ்ல போய் தான் வாங்க வேண்டியிருக்கும் விண்ணப்பிச்சாலுமே. இப்போ வந்து ஆபீஸ்க்குலாம் போகாது. டைரக்டா என்ன முகவரியில அந்த விண்ணப்ப அட்டை இருக்கோ அந்த முகவரிக்கு ரேஷன் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸுக்கே டெலிவரி ஆயிடும். ஸோ கார்டு உங்க வீட்டுக்கு டைரக்டா வந்துடும். சரிங்களா? அதுக்கு தான் நீங்க ஃபீஸ் பே பண்றீங்க. ஸோ அதனால நகல் கார்டு வந்து உடனே கிடைக்காது. ரொம்ப லேட் ஆகும். அதையும் தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க அது வரைக்கும் உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு நீங்க பொருட்கள் வாங்கிக்கலாம். அதாவது என்னுடைய கார்டு தொலைஞ்சு போயிருச்சு, நான் எப்படி பொருள் வாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஆதார் கார்டை நீங்க உங்களுடைய ரேஷன் கடையில் கொடுத்தாலே அவங்க உங்க ஆதார் கார்டை தட்டினாலே போதும். உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாகவே வரும். நீங்க அதை வச்சு கைரேகை வச்சு பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். சரிங்களா? அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா குறைகளை பொறுத்த வரைக்கும் அந்த வெப்சைட்லேயே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை பார்த்து நீங்க அதில் ஃபில் பண்ணி கொள்ளலாம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கடை சரியா திறக்கல, சரியான பொருள் எனக்கு தரல, சரியான அளவு எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்க யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எந்த தகவலா இருந்தாலும் சரி, உங்க விண்ணப்பங்கள் வந்து தொடர்ச்சி நிராகரிக்கப்படுது, என்னுடைய விண்ணப்பங்கள் வந்து இன்னும் நிலுவையிலே இருக்கு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியலனாலுமே நீங்க அதில் குறைகள் பார்த்தீங்களா, அதில் உங்களுடைய புகார்களை பதிவு செய்யலாம். புகார் பதிவு செஞ்சீங்கன்னா கட்டாயம் வந்து அதற்கு தீர்வு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா என்னென்ன கம்ப்ளைண்ட் நீங்க பண்றீங்களோ எல்லா கம்ப்ளைண்ட்டும் அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. நீங்க அதை சும்மா தான் பேருக்கு தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். கட்டாயம் வந்து 100%. ஏன்னா நானே 4-5 ட்ரிப் பண்ணியிருக்கிறேன். அதற்கான சரியான தகவல் எனக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு சார்ந்தவங்களுக்கு நான் இதே தகவல் சொல்லியிருக்கேன். நீங்க இதை பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கான தீர்வு கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு. அதனால அவங்களும் அதை மாதிரி பண்ணி பார்த்தாங்க. கட்டாயம் கிடைச்சிச்சு. மெயினான தகவல் என்ன பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் வந்து பெயர் திருத்தம். அவங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த சர்டிஃபிகேட்ல ஆதார் கார்டில் ஒரு பேர் இருக்கும், சர்டிஃபிகேட்ல ஒரு பேர் இருக்கும், ரேஷன் கார்டில் ஒரு பேர் இருக்கும். ஸோ வந்து இதற்கு முன்னாடி வந்து பேரை நீக்கிட்டு சேர்ப்பாங்க. இப்போ அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா உரிமை தொகை வாங்குறதுனால பேர் நீக்கும் போது அந்த மெம்பருடைய பேர் நீங்கிருச்சுன்னா உரிமை தொகை வராமல் போகலாம். சரிங்களா? மெயினா பெண்களுக்கு தான் சொல்றேன். ஏன்னா பெண்கள் பேர் தான் உரிமை தொகை போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் வந்து தவறா இருக்கும் பட்சத்துல உங்களுடைய விண்ணப்பங்கள் கட்டாயம் நிராகரிக்கப்படும். ஸோ சரிங்களா? பேர் நீக்க தான் வேண்டாம், எதையுமே செய்ய வேண்டாம். நீங்க ஒரு மனு மட்டும் எழுதி உங்களுடைய குடிமைப்பொருள் அலுவலகத்தில் நீங்க கொடுத்தாலே போதும். என்னுடைய பேர் வந்து தவறுதலாய் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி உங்க மனு மட்டும் எழுதுங்க. என்னுடைய சரியான பேர் எதாவது சொல்லி உங்களுடைய ஆதாரங்களே சரியா வச்சிருங்க. உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டெல்லாம் சரியான முறையில் வச்சிருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து அதை திருத்திக் கொள்வாங்க. அதாவது பெயர், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், இதுல ஆண் பெண் பாலினம் இது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாதிரி சில குறைபாடுகள் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா மனு பண்ணிருங்க. அட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். பெயர், பாலினம், அடுத்து டேட் ஆஃப் பர்த். ஸோ இதை வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ண முடியாது. ஏன்னா இது நீங்க மேனுவலா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுடைய சர்வர்ல அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, புதுசா யாராவது ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை கட்டாயம் ஃபுல்லா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் டீட்டெயில் புரியும். ஏன்னா பழைய விதிமுறைகளே கிடையாது. அது தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் புதிய விதிமுறைகள் தான் ஃபுல்லா சொல்லியிருக்கிறேன். இதன்படி நீங்க விண்ணப்பிச்சா மட்டும்தான் உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னா 100% நிராகரிக்கப்படும். நான் சொல்ற மெத்தட் படி ஃபாலோ பண்ணுங்க. கட்டாயம் உங்க விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சரியான முறையில் உங்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும். உங்களுடைய புகார்களும் பரிசீலிக்கப்படும். சரிங்களா? இந்த தகவல் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. புதுசா பார்க்கறவங்களுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.